நாகலோகத்து நாகராஜா நாகராணியுடைய மக அமிர்தா, என் குலத்துடைய எதிரியான வாசுகி வம்சத்தினுடைய அமிர்தா. ஏ அமிர்தா, உன்னை வேட்டையாட இந்த கானிஷ்கா இப்ப அவதாரம் எடுத்துட்டான். பாத்துக்கிட்டே இரு. ஒவ்வொரு நொடியும் உன்னை எவ்வளவு துன்புறுத்துறன்னு பாத்துக்கிட்டே இரு. பாபா, பைரவ பாபா, எல்லாம் உன்னோட இஷ்டப்படிதான் நடக்கணும் இல்லையா? அப்படின்னு கணக்கு போட்டா அது உன்னோட மூடத்தனம், அவ்வளவுதான். ஏ மந்திரவாதி, தக்ஷக வம்சத்துக்கும் வாசுகி வம்சத்துக்கும் உள்ள யுத்தம் இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல, வம்ச பாரம்பரியமா நடக்கிறது. அதே மாதிரி அமிர்தாவுக்கும் எனக்கும் நடுவுல இங்க நடக்கிறத உன்கிட்ட வந்து அப்படியே ஒப்பிப்பன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சொன்ன? உனக்கு நான் உதவி செய்யணும், ஆனா நாகமணிய நீ உன்னோட வசப்படுத்திக்குவியா? ஏ முட்டாள் முட்டாள், நான் உன்னுடைய உதவியை பயன்படுத்தி அந்த நாகமணியை ஏன் கைவசப்படுத்திக்க போறேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எங்க லோகத்தினுடைய சொத்தை அவ்வளவு சுலபமா பூலோகத்துக்கு விட்டு கொடுப்பனா? நானு வாய்ப்பே கிடையாது. அது எந்த காலத்திலையும் சாத்தியமே இல்ல. நீ கற்பனை பண்ணிக்கிட்டா அது உன்னுடைய முட்டாள்தனம், அவ்வளவுதான். இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அமிர்தாவை எதிர்த்து போராடுறதுக்காக என்ன பூலோகத்துக்கு நீங்க தான் வரவழைச்சீங்க. அது ஒண்ணுதான், அந்த ஒரு நன்றி கடன். அந்த ஒரு நன்றி கடனை மட்டும்தான் நான் உனக்கு செலுத்தணும் பைரவா. நீ செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி நாகமணிய வேற ஒருத்தர் கையில தூக்கி கொடுக்க என்னால முடியாது. ஏய் அமிர்தா, பார்த்துக்கிட்டே இரு. இன்னையில இருந்து நான் உன்னை எப்படி துன்புறுத்த போறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இந்த கானிஷ்கனுடைய கைவரிசைய இப்பதான் ஆரம்பிக்க போறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.